இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷனை வந்து பணம் கொடுத்து எதுக்கு வாங்கணும்? நம்ம தெருக்களிலேயே, இந்திய தெருக்களிலேயே, நம்ம நாட்டிலேயே நிறைய டாக்ஸ் வந்து ரோட்லயே குட்டி பறந்து இறந்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள எதுக்காக தத்தெடுத்து வளர்க்கக்கூடாது? அவங்கள வளர்க்கறதுனால என்னென்ன நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்தியர்களுக்கு, அதாவது நமக்கு வந்து நாய்கள் வளர்க்கறதுங்கிறது பரம்பரையா பிடித்தமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே மெமரிஸ்ல இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நம்ம நாய்கள் கூட தான் வளர்ந்துருப்போம். ஆனா இப்போ வந்து நிறைய பிரீட் டாக்ஸ் வந்து ஃபேமஸ் ஆயிட்டு அதை வந்து வித்து இல்லீகல் பப்பி மில் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனா நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம நாட்டு நாய்களுடைய அட்வான்டேஜை பத்தி நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரோட்ல இருக்கிற நம்ம இந்திய நாட்டு நாய்களை நம்ம வீட்டில் எடுத்து வளர்த்தோம்னா பப்பி மில்லையும் அவாய்ட் பண்ணலாம். லவ் அண்ட் அஃபெக்ஷனை கூட நம்ம பணம் கொடுத்து வாங்க வேண்டியதுன்னு இல்லை. அதாவது அன்பை பணம் கொடுத்து எதுக்குங்க வாங்கணும்? நம்ம ரோட்லயே நமக்கு இருக்கிற அந்த அன்பை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வளர்த்தாவே போதும். மீள்தன்மை, அப்புறம் அவங்க ஹெல்த் அப்படின்னா என்னன்னா, இயற்கையாவே என்னன்னா அந்த காலத்துல இருந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருந்ததுன்னா அதுலேயே பெஸ்ட் நல்லா ஃபிட்டா இருக்கிறவங்க தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கான குழந்தைங்களை பிறக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் நோய் எதிர்ப்பு சக்தியும் ஃபிட்டா இருக்கிறவங்க தான் உயிரோட இருந்து அடுத்த ஜென்ரேஷன் பிறக்க வைப்பாங்க. இப்படி இயற்கை தேர்வு செய்த ஃபிட்டானவங்க தான் இப்போ உயிரோடு இருக்கிற நாய்கள் எல்லாமே. நம்மள மாதிரி நம்ம மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போதெல்லாம் ஒரு வேக்சினேஷனை போட்டு ஃபிட்டா வச்சுட்டு அப்புறம் அந்த மாதிரி உயிரோட வச்செல்லாம் வந்த டாக்ஸ் இல்லைங்க. நம்ம இப்போ இந்திய தெருக்கள் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இயற்கையால் தேர்வு செய்யப்பட்ட நாய்களுடைய தலைமுறை தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்கும். அப்புறம் அந்த உள்ளூர்ல இருக்கிற அந்தந்த ஊர்ல இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து அவங்க சூட் ஆகிற மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்க வந்து ஈஸியா நம்ம ஏதோ நாட்டு நாயை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு வேக்சினேஷனை போட்டு அவங்கள ஃபுல் டைம் கம்ஃபர்டபுளா வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த டாக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, 15-20 வருஷம் கூட ரோட்லயே குப்பையவே சாப்பிட்டுட்டு அந்த கம்ஃபர்ட்லயே இருக்கிறதுலயே அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்களா அவங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வந்திருக்காதுன்னு? நோய்கள் வருங்க. ஆனா அவங்க அதை போராடி அதுல இருந்து வெளியே மீண்டு வந்து அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. குறைந்த பராமரிப்புங்க, அதாவது அதிக கவனம். நம்ம இப்ப மேல நான் முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப பராமரிப்பெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எப்ப பார்த்தாலும் கவனிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குறைந்த பராமரிப்பு. அப்புறம் உணவு கூட பாருங்களேன், ரொம்ப செலக்டடான உணவு தான் அவங்க சாப்பிட்டா உயிர் வாழ்வாங்கன்னெல்லாம் இல்லை. நம்ம இந்திய நம்ம வீட்டுகளில் சாப்பிட்ற உணவுலேயே கொஞ்சம் உப்பு புளி காரத்தை பார்த்து கொடுத்துட்டாவே, சுகரை பார்த்து கொடுத்துட்டாவே அவங்க நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. நம்ம டாக்ஸுக்கு வந்து அன்பு கொடுக்கறதுல கம்மி இல்லைங்க. நம்ம பார்த்ததெல்லாம் ரோட்ல வந்து டாக்ஸ் எல்லாம் போபோ பண்றதை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா நீங்க இதையும் பார்த்துருப்பீங்க, இந்த டேட்ஸ் லைஃப் மாதிரி சேனல்ல எல்லாம் எவ்வளோ நல்லா அந்த கொக்கோ எல்லாம் எவ்வளோ அழகா பேசுது எல்லார்கிட்டையும். இதே மாதிரி நீங்க நாங்களும் நம்ம இந்தியன் டாக் தான் வளர்த்தோம். எத்தனையோ வீட்டுகளில் வந்து நீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்தியன் டாக்ஸ் வந்து எவ்வளோ நம்ம நாட்டு தெருக்கள்ல வளர்ந்த நாய்கள் வந்து எவ்வளோ நல்லா அவங்க வீட்டு ஓனர் கூட, அதாவது பெட் பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ அழகா அன்பு ஆசையா இருக்காங்கன்னு. அதனால நம்ம நாட்டு நாய்களுக்கு, அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்து அன்பு காட்ட தெரியாதுன்னா இல்லைங்க, ரொம்ப அன்பானவங்க. அப்புறம் ஒரு தடவை நீங்க அன்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து மறக்கவே மாட்டாங்க. எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. ஒரு பிஸ்கெட் போட்டா கூட அது எங்க பின்னாடியே வருதுன்னு சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணியிருப்பீங்க. சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டாக்ஸ் வந்து மீடியம் சைஸ், அதாவது தெருநாய் வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப ஹியூஜா அப்படியே முழுக்கு இருக்கிறத மாதிரியெல்லாம் இல்லைங்க. நார்மலாக ஒரு 15 கிலோ நல்ல ஹெல்தி டாக் வளர்ந்த நாயே 15 கிலோ தான் இருக்கும். நீங்க வந்து இல்ல 15லேருந்து ஒரு 20 கிலோன்னு வச்சுக்காங்களேன், அவ்வளவுதான் மேக்சிமம். இவங்களை வளர்க்கும் போது கூட பாருங்க, நம்ம குழந்தைங்க மேல அப்படியே ஒரு பெரிய ஹெஃப்டி டாக்ஸ் எல்லாம் ஏறினா அப்படியே விழுந்துடுற கண்டிஷன்லாம் நிறைய இருக்குங்க. கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. பெரிய பெரிய பிரீட் டாக்ஸ் எல்லாம் குதிச்சதுன்னா குழந்தைங்க விழுந்துடுறாங்க. வயசானவங்க எல்லாம் கூட நம்ம மேல குதிச்சதுன்னா அந்த வெயிட் தாங்காம எதிர்பார்க்காம அவங்க ஆசையா குதிப்பாங்க. நமக்கு தான் அது கண்ட்ரோல் இல்லாம நம்ம விழுந்துருவோம். ஸோ நம்ம வீட்டுக்கு
ஏற்ற மாதிரி இருக்கா, எந்த ப்ரீடு, அதாவது எந்த சைஸ் நாய் வேணுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். யார் வளர்க்க போகிறீங்க, எந்த சைஸ் நாய் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னவோ, நம்ம இந்திய தெருக்கள் இருக்கிற நாய் மீடியம் சைஸு தான், ரொம்ப வெயிட் எல்லாம் இல்லை. அவங்க குதிச்சாலும் மேக்ஸிமம் உங்கள் இது வரைக்கும் தான் வருவாங்க, உங்களை தள்ளியும் விட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு இந்திய நாட்டு நாய், அதாவது ரோட்ல இருந்து நாய் எடுத்து நம்ம வளர்க்குறது மூலமாக ஒரு நாய்க்கு வந்து வாழ்வு கொடுத்ததுக்கு சமங்க. அதுலேயும் நீங்கள் பெண் டாக்ஸ் எடுத்து ஃபீமேல் டாக்ஸ் எடுத்து வளர்த்தீங்கனாலும் கிரேட். சரி, ஆண் டாக்ஸை போய் எடுத்து வளர்த்துக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வீடும் கிடைச்சிடும், ஒரு உயிரும் காப்பாற்றப்படும். இதே நம்ம வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னதுன்னா, ரோட்ல வந்து நாய்களுடைய எண்ணிக்கை குறையும், அவங்க அடிபட்டு சாகிறது குறையும், ஆக்சிடென்ட்ஸ் குறையும். இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரோட்ல இருக்கிற நாய்களை வந்து நம்ம வீடு கொடுத்து வளர்க்கலாமே. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்தியாவில் கொடுக்கப்பட்ட டேட்டா என்னன்னா 2 லட்சம் ஃபாரின் டாக்ஸ் வந்து விற்கப்பட்டு இருக்குன்னு. 2 லட்சம் ஃபாரின் டாக்ஸ் விற்கப்படுதுன்னா டிமாண்ட் அவ்வளோ இருக்குன்னு தானங்க அர்த்தம். 2 லட்சம் பேருக்கு நாய் வேணும். அப்போ நம்ம 2 லட்சம் டாக்ஸை வந்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டோம்னா, ரோட்ல இருந்து வீட்டுக்கு வந்துருச்சுன்னா எத்தனை டாக்ஸ் இங்க குறைஞ்சிரும், ரோட்ல இனப்பெருக்கமே குறைஞ்சிரும். அப்புறம் அவங்களுடைய வாழ்வும் நல்லா இருக்கும், அவங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிரும், வீடு கிடைச்சிரும், உங்களுக்கும் அன்பு கிடைச்சிரும், ஃப்ரீயாவே கிடைச்சிரும். நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வளர்க்கறதுனால இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னதுன்னா, இந்த பப்பி மில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம வாங்கிட்டு வந்த ஃபாரின் ப்ரீடோட அம்மாக்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியாதுங்க. அதெல்லாம் யாருங்க கடைசி வரைக்கும் காப்பாற்ற போறாங்க? நாயும் ஃபிட்டா பிறக்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் எடுத்துட்டு போய் இல்லீகல் ப்ரீடர்ஸ், ஃபிட்டா பிறக்காத குட்டி நாய்களை எடுத்துட்டு போய் ஜங்கிளில் காட்டில் விடுறது, அனாதையா எங்கேயாவது எடுத்துட்டு போய் தண்ணி இல்லாத காட்டில் விட்டுருவாங்க. அம்மாங்களே அப்படிதான் வயசானதுக்கு அப்புறம் விட்டுருவாங்க. இது எல்லாமே இந்த இல்லீகல் பப்பி மில் அப்படிங்கிற பப்பி பிஸ்னஸ் நின்று போயிடும் நம்ம வந்து வீட்டில் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா. நம்ம இந்தியாவில் ரோட்களில் இப்போ ஆல்மோஸ்ட் 3 கோடி நாய்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு அவங்க வாழ்வாதாரத்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. இதனால மனுஷனுக்கும் பிரச்சனையாகுதுங்கிறாங்க, நாய்களும் கஷ்டமான சூழ்நிலையில தான் வளர்ந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நம்ம தத்தெடுத்து வளர்க்கறதுனால நம்ம மேலே பார்த்து இப்போ முன்னாடி பார்த்து எல்லா அட்வான்டேஜ் கூட இன்னொரு அட்வான்டேஜ் என்னதுன்னா, ரோட்ல இந்த 3 கோடி நாய்கள் வந்து கஷ்டமான வாழ்க்கை வாழாம வீட்டுக்கு வந்து நல்ல நம்ம ஃபாரின் டாக்ஸ் எப்படி ஏசி, சோஃபா, அன்பு இதெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ, நம்ம இந்திய நாய்களும் அதெல்லாம் அனுபவிக்கட்டுமே. இந்தியன் டாக்ஸை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம ரோட்ல வந்து எந்த டாகுமே ஒரு பார்க்கறதுக்கு என்னவோ நம்ம கிட்ட குழந்தை மாதிரி வாலாட்டிட்டு வந்துருவாங்க. அப்புறம் பிடிக்காதவங்க புது ஆளுங்க வந்தால் குலைச்சிட்டு போவாங்க. இந்த 2 தாங்க நமக்கு தெரியும். ஆனால் அவங்க அந்த இடத்துல பல வருஷமா 15 வருஷம் 20 வருஷம் ஒரு இடத்துல வாழ்றதுக்கு அவங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கணும்னு பாருங்களேன். அதுவும் அவங்களுக்கு பட்டா போட்ட நிலம் கிடையாதுங்க. அவங்க இயற்கையாக தேர்ந்தெடுத்த அவங்க இடத்துல அவங்க அங்கே இருக்கிற மனுஷங்க கூட கோ எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம தாங்க அவங்க கூட கோ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது கூடி வாழ தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க புத்திசாலித்தனம் எவ்வளோ அன்பும் அந்த பணிவும் அந்த இரக்க குணம், நம்ம மேலே இருக்கிற இரக்க குணம், நம்ம மேலே இருக்கிற அந்த விசுவாசத்துக்காக அவங்க உயிரை கொடுத்தாவது அந்த நமக்காக உயிர் கொடுக்குற அந்த குணம் தாங்க அவங்கள வந்து அந்த இடத்துல ஒரே இடத்துல வாழ வைக்குது. இதையெல்லாம் பார்த்த மனுஷங்க என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட இருக்கிற இந்த நல்ல குணத்தை பார்த்துட்டு, இவ்வளோ ஒரு அறிவு திறமையை பார்த்துட்டு அவங்கள அங்கேயே விட்டு வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லைன்னா இவங்க படுத்திட்டு இருந்தாங்க மனுஷங்களன்னா யாராவது எந்த மனுஷனாலும் விட்டு வைப்பாங்களா சொல்லுங்க? அவ்வளோ அவங்க புத்திசாலித்தனத்தை உபயோகிக்கிறதுனால தான் அவங்களோட திறமை, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண அர்ப்பணிக்கிற அந்த குணத்தை எல்லாம் பார்த்துட்டு தாங்க குழந்தைத்தனமான குணம் இருக்கு அவங்களுக்கு. நம்ம அடிச்சா கிட்ட நம்ம கிட்ட வர்றாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி திறமைகள் எல்லாம் இருக்கிறனால தான் அவங்க ஒரு இடத்துலயே 15 வருஷம் வாழ முடியுது. அதாவது எந்த ஒரு டிராஃபிக்கான இடமாகட்டும், எந்த ஒரு வெயில் மழை கூட நம்மளெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க அந்த இடத்துல வாழ்றாங்க. அதே மாதிரி நேற்று வந்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல கிராஸ்கட் ரோட்ல வந்து ஒரு 11 வயசு மேலே இருக்கிற ஒரு டாகை பார்த்தாங்க. அது பேரு லக்ஷ்மி. அங்க வந்து வாழைப்பழம் வித்துட்டு இருக்காங்க. வண்டியில வந்து தள்ளு வண்டியில வாழைப்பழம் வித்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஆசையா ஓடி போய் படுக்கிறத பார்த்துட்டு நான் போய் பேசினேன், என்னங்க இந்த டாக் உங்கள்தா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, இந்த ரோட்லயே இவங்க 11 வருஷமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க.
போறாங்க. இவர் வந்து 12 மணிக்கு ராத்திரி வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் ரிட்டர்ன் வர்றாரு. அந்த டைம்ல கூட அந்த இடத்தெல்லாம் பத்திரமா எல்லாம் பெரிய பெரிய கடைங்க, நகைக்கடை, துணிக்கடை எல்லாம் பெருசு பெருசா இருக்கு அங்க. ஆனா அவர் அந்த லக்ஷ்மி வந்து எல்லாரும் விட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த கிராஸ் கட் ரோடு போனவங்களுக்கு நல்லா தெரியும் டே டைம்ல வந்து எவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கும்னு. ஆளுங்க நடக்கிறது கூட இடம் இல்லாம தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கங்க குட்டி குட்டி கடைங்க எல்லாம் இருக்கும், பூக்கடை எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த டிராபிக்லயும் அத்தனை மனுஷங்க நடந்து போற இடத்துல கூட ஒரு நாய் சர்வைவ் ஆகுதுன்னா, தன்னை காப்பாத்தி அந்த இடத்தையும் காப்பாத்திட்டு இருக்குன்னா அது எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமா இருக்கும்னு பாருங்களேன். நீங்க யாராவது இந்த மாதிரி கடை வீதியில நல்ல இந்த மாதிரி நாய்கள் ரொம்ப வருஷமா வாழ்றத பாத்தீங்கன்னா, லக்ஷ்மி மாதிரி டாக்ஸை பாத்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான்லாம் ரொம்ப மெஸ்மரைஸா ஆயிட்டேன். அவ்வளோ அழகா அன்பா ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. எப்படிங்க கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ரோட்ல நாய் கத்திட்டே இருக்குன்னு, போறவங்க வரவங்களை படுத்துது, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு துரத்துறவங்களை நினைக்கும் போது எனக்கு பாவமா இருக்குங்க. நாய் நம்மளை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, நம்ம ஏன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம்னு தான் தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனல் வீடியோஸில் படித்து காட்டினதில்லை. ஆனால் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். என்னை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து சொல்லிக்கிறேன். கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன். இதை விட என்னங்க, நான் உங்களுடைய மோட்டிவேஷனில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து மானிட்டைசிங்காக பண்ண சேனல் இல்லை. ஒன்லி ஃபார் நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸ், அப்புறம் வாய்ஸ்லெஸ் வீட்டில் இருக்கிற டாக்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் ஆன சேனல் தான் இது. நமக்கு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற சக்தி கிச்சன், சக்தி அம்மா போட்ட ஒரு கமெண்ட் படிக்கிறேன் பாருங்க. லவ் யூ மேம், நம் நாட்டு இன நாய்கள் பாசத்தில் மிஞ்ச இந்த உலகில் இதுவரை யாரும் இல்லை. ஹார்ட் கொடுத்துருக்காங்க. நாட்டு இன நாய்களின் பராமரிப்பு செலவே கிடையாது, தடுப்பூசி தவிர. தயவு செய்து நாய் வளர்க்காவிட்டாலும் உங்கள் வீட்டுக்கு வெளியே தண்ணீர் வைங்க, அதுவும் ஒரு உசுறு அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. சக்தி கிச்சன் சக்தி வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இல்லீகல் ப்ரீடர்ஸ், அதாவது பப்பி மில் பற்றியெல்லாம் நம்ம பேசணும் இல்லைங்களா. இங்கே பாருங்க, எனக்கு வந்த ஒரு அன்பான ஒரு சுமதி நம்ம ஃப்ரெண்டு போட்டிருக்காங்க பாருங்க. கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. Yesterday I saw a boy with beagle breed brought to vet for labor pain. It's in pain, but he is not giving hope to her or a care or not even a kind touch. He is watching his phone and holding his hand on her on the collar, just like a doll. But it is suffering in pain. She is not able to give birth. Vet suggests for surgery to save the puppy's life. I feel bad. They are seeing them as a money, not a life. Heartbroken. எனக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் செஸ்னான்னு ஒன்று பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்கள் பெட்ஸை கூட்டிகிட்டு போயிருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. வெரி நல்ல வெல் டு டூ ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. அவங்க வந்த தோரணையை பார்த்தா இப்போ டெலிவரிக்கு வந்து ஹஸ்கி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. டாக்டர் சொல்லிட்டு இருந்தது கேட்டால் இப்போவே நம்ம வந்து அதை ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணி அந்த பப்பீஸ் எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபேமிலி வந்து என்ன பண்ணாங்கன்னா, வந்துட்டு இதை வந்து பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் இல்லாமல் பப்பீஸ் எடுக்க பாருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கும் டிலே ஆகிட்டு இருந்ததும் அவங்களால வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அவங்களோட பிஸியில் கிளம்பி போயிட்டாங்க. கண்டுக்க கூட இல்லை, அந்த பெயின்ல இருக்கு, அழுதுட்டு இருக்கு, இதுக்கு எப்போ டெலிவரி ஆகும்னு ஒன்றுமே தெரியாது. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது, பார்க்கவே ஷாக்கிங்காக இருந்தது. அவங்களுடைய பெண் குழந்தைய இப்படி விட்டுட்டு போயிருப்பாங்களே டெலிவரி டைமில், சஃபர் ஆகட்டும்னு. இதெல்லாம் தாங்க, அதாவது ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் பறக்க வச்சு அதை வித்துட்டு இருப்பாங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாக் பற்றியான பல பயனுள்ள வீடியோக்களை வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டாகை வளர்க்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம நாட்டு நாய்களை வந்து ஃபாரினர்ஸ் ரொம்ப ஆசையாக அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறதையும், அப்புறம் நம்ம கண்ட்ரிலேயே அவங்கள வச்சுட்டு கூட சுற்றுறத, ஹோட்டலில் தங்குறதெல்லாம் நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் நம்ம இந்தியன் டாக்ஸ் வளர்ந்துட்டுருக்காங்கன்னா அவங்க பேரை நீங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. புதுசாக பார்க்குறவங்களும் உங்களுடைய பப்பி நேம்ஸை வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரின் டாக்ஸை வண்டியில் வச்சுட்டு ஆசையாக கூட கூட்டிகிட்டு போகிறத பெருமையாக நினச்சிக்கிறாங்க. சிலர் ஆசையாகவும் கூட்டிகிட்டு போகிறாங்க.
ஆனா டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் நம்ம பொதுவா பார்க்க முடியறது என்னதுன்னா, ஃபாரினர்ஸ் வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, கோவா மாரி டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற டாக்ஸ கூட வச்சுக்கிட்டு, அவங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் இருந்தாலும் அத கூடவே வச்சுக்கிட்டு, அதுக்கு தேவையான கண்ணாடி, செயின் எல்லாம் மணி எல்லாம் போட்டு விட்டு அழகு பார்த்து அத கூடவே வச்சுக்கிட்டு பெருமையா சுத்துறாங்க.